ஒரு பகலில் ஒரு அடர்ந்த காட்டில் இரண்டு நண்பர்கள், அருண் மற்றும் சிவா, சுற்றிப் பயணிக்கத் தொடங்கினர். அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சிவா சிறிது சுயநலமானவனாக இருந்தான். அவர்கள் நடந்து செல்லும்போது வழியில் ஒரு கரடியை பார்த்தனர். கரடி அவர்களை நோக்கி வருவதை பார்த்தவுடன் சிவா பயந்து ஓடி அருகிலிருந்த ஒரு மரத்தில் ஏறிவிட்டான். ஆனால் அருணுக்கு மரத்தில் ஏற தெரியாது. அருண் உதவி கேட்டும் சிவா மறுத்துவிட, கரடி இறந்த மனிதனைத் தொடாது என்று கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு மண்ணில் படுத்துவிட்டு மூச்சை பிடித்துக் கொண்டான் அருண். கரடி அவன் அருகில் வந்து அவரது முகத்தை மெல்ல மெல்ல குனிந்து உறிஞ்சியது. அருண் தூங்கிவிட்டது போல அமைதியாக இருந்தான். கரடி அவனை குறுக்கி நோக்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டது. கரடி சென்றதும் சிவா மரத்திலிருந்து இறங்கிக் கொண்டு, அந்த கரடி உன்னிடம் என்ன கூறியது என்று கேட்டான். அருண் மெதுவாக புன்னகைத்து, உண்மையான நண்பனை உன் வாழ்வியல் இக்கட்டான நேரத்தில் அறிந்து கொள்வாய் என்று அது எனக்குச் சொன்னது என்றான். சுயநலமான நண்பர்களை விட உண்மையான நண்பர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள். சிரமத்தின் போது நம்முடன் நிற்பவரே உண்மையான நண்பர்.